நான் வந்து யூஸ்வலா வந்து பெருசா கம்பேர் பண்றது விரும்ப மாட்டேன். ஆனா டாப் ஆஃப் மேல என்ன வருதுன்னா, கேப்டன்சி டிசிஷன் ஷுட் பி இன்ஸ்டிங்டிவ். இதை வந்து நம்ம எப்பவுமே நம்ம மென்ஷன் பண்றது. நீங்க வந்து வெளியே டாக்டிக்கலா நிறைய விஷயம் பேசலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்ல இன்வால்வ் ஆகலாம், அதுக்கப்புறம் அனலைஸ் எல்லாம் வரலாம். பட் ஆன் ஃபீல்டு அந்த 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 பார்ல நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் யாரு எப்படி ஆடுறா, என்ன மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ டோன்ட் நீட் த மைண்ட் ஆஃப் பிளேயர். அங்க இருக்க அந்த பிளேயர் அந்த இடத்துல வந்து எனக்கு ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் 2023 ஒரு நேரா கூட அப்படிதான் இருந்தாரு. பட் இந்த வாட்டி ரொம்ப தெரியுது எனக்கு. என்ன சொல்றது, இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணிருக்கனால ஹர்திக் பாண்டியா வந்து டிஃபால்ட்டா பேக் ஃபுட்ல போற மாதிரி இருக்கு. அவரோட பிளஸ் என்ன, ஹர்திக் பாண்டியா ஜிடில என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பிளஸ் ம். நான் வந்து முன்னாடி போடுறேன், நான் இருக்கேன், என்ன தாண்டி டீம் அடிங்க அப்படின்ற மாதிரி. பட் இந்த வாட்டி அப்படின்னா டீமை முன்னாடி வச்சுக்கிட்டு டீம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ண சொல்லிருக்காங்கிற மாதிரி நிறைய அந்த இன்புட்ஸ் பேக் எண்ட்ல இருந்து வருது. எனக்கு அது வந்து என்ன சொல்றது, பாண்டியா அப்படி பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் அந்த 2 ஓவர் போட்டிருந்தேன்னா சஹர் இல்ல, நான் இருக்கேன், நான் வந்து பவர் பிளேல போடுறேன், 140 நாள போட முடியும், ஸ்விங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து 2 ஓவர் போட்டிருந்தேன்னா உம்ராக நீங்க கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி போட்டிருந்தா கொஞ்சம் அட்டாக் பண்ணிருப்பான். சோ அவர் ஸ்டெப்பே எடுக்கல. அவர் வந்து இல்ல, அந்த ஜெயவர்தனா அந்த இன்புட்ஸ் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்குல்ல, அது நிறைய இன்வால்வ் ஆகிறாரா இல்ல. பிகாஸ் என்ன இன்புட்ஸ் வந்து நமக்கு தெரியாது. பேர் இருக்கிறதுனால டூ மெனி ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதோன்னு தோணுது எனக்கு. அதுதான் மைண்ட்ல வருது.